என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னுடைய மனம் விரும்பும் செய்தி வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வருகின்றேன். ஒருவேளை நீ என் மீது கொண்ட அன்பினை மதிக்காமல் சென்றாயானால் நிச்சயமாக அம்மா மீண்டும் உன்னை தேடி வரவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற உன் அம்மா உன் மனம் விரும்பும் நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வரும் பொழுது அதை நீ என்னவென்று கவனிக்காமல் சென்றுவிடக்கூடாது என்று விருப்பப்படுகின்றேன். இத்தனை நாளும் நீ கடந்து வந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லி இருக்கின்றதல்லவா? இந்த வராகி நான் உன் முன்னால் நின்று இத்தனை நாளும் உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய ஒவ்வொரு அற்புதங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடக்க வேண்டுமோ இந்த வாழ்க்கையில் அது ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு நடத்தி தந்து கொண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை தடுமாறி சென்றுவிடக்கூடாது என்று சொல்லி உன்னோடு கைப்பிடித்து எப்பொழுதும் நான் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் நீ எதையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. நமக்கென யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து போனது. அத்தனை தெய்வங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். எல்லா தெய்வங்களும் உன்னை தேடி வருவதை பல அறிகுறிகளின் மூலமாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இனியும் யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று நீ சொல்லி புலம்புவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வத்தினுடைய அருளாசிகளை நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் எதையும் விட்டுவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் யாரையும் எப்படியும் மாற்றும். ஆனால் அந்த நிலையிலிருந்து நீ மாறிவிடாமல் உனக்கான வெற்றி பயணத்தை நீ தவற விடாமல் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை நமக்கு பேரானந்தத்தை நிறைவாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறி கொண்டே இரு. எந்த இடத்திலும் தடம் மாறி சென்று விடாதே. உன்னை தடமாற்ற சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். உன்னை இந்த வழியிலிருந்து வெளியே தள்ள பல சூழ்ச்சிகள் எப்பொழுதும் நடக்கத்தான் செய்யும். இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து உனக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை மறக்காதே. தடுமாறி சென்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனிமேல் தடமாறாமல் நாம் பெறக்கூடிய வெற்றிகளை எண்ணி சந்தோஷப்படு. உனக்கு வேண்டிய எல்லாமும் இந்த வாழ்க்கை நடத்தி தர காத்திருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை துன்பப்படுத்தி காயப்படுத்தி இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வரக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்று எந்த பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காது. நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நாம் சரியாக பெற்று கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, விடிந்த பொழுது வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற கலக்கத்தோடு ஆரம்பிக்காமல் என்ன நடந்தாலும் இன்று நாம் நிச்சயமாக இந்த நாளை நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதுமே சந்தோஷமான விஷயங்களை கவனமாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களிலும்
உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிடு. என் குழந்தையே, பிறரை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால், அதாவது அவரினுடைய இடத்தில் அவர் இருக்கின்ற நிலையில் நாம் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா? நாமும் இப்படித்தான் இதே தவறை செய்திருப்போமா என்பதனை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவையில்லாமல் யாரையும் எளிதில் குறை சொல்லிவிட முடியாதல்லவா? உன்னுடைய மனம் சொல்லும், பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு தகுதி இருக்கிறதா என்று. அதனால் யாரும் உன்னை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லி கலங்காதே. அவரவர் செய்கின்ற பாவத்தினுடைய பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஒருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கு தெய்வம் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நிலையிலும் நாமாக இருந்து நமக்கான வெற்றியை பெற வேண்டுமே தவிர, இன்னொருவனை நம் கண் முன்னாலேயே கீழே தள்ளிவிட்டு அந்த வெற்றியை நாம் ஒருபோதும் பெற நினைக்கக்கூடாது. என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற கஷ்டம் என்னவென்று நான் நன்கு அறிவேன். வாழ்க்கை எப்பொழுதுமே கண்களை மூடி ஒரு நிமிடம் நீ நினைத்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு பயத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கண்களை மூடுகின்ற நேரம் நமக்கான தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். அந்த பயத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடும். என் குழந்தையே, கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஒரு கஷ்டத்தையோ கவலையோ நீ நிரந்தரமாக்கி விட்டாயானால் நீ நோயாளி. அது தற்காலிகமாக இருந்தால் நீ புத்திசாலி. என் பிள்ளையை நான் புத்திசாலியாக மட்டுமே காண விரும்புகின்றேன். ஏனென்றால் இதுவரையிலும் அறியாமல் தெரியாமல் புரியாமல் செய்தது எல்லாம் முடிந்து விட்டது. இனி செய்யக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா நன்மைகளும் சர்வ நிச்சயமாக எந்நாளும் உனக்குள் மிகுந்த மாற்றத்தை தந்து கொண்டிருக்க வேண்டும். மிகுதியான நம்பிக்கையை எப்பொழுதும் உறுதியாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தியும் உன்னை சரியானதொரு வெற்றியின் பாதைக்கு அழைத்து வந்தும் உன்னை மேலும் மேலும் மனமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை தந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காது. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அதுவே போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே. யார் என்ன சொன்னாலும் அதற்காக மனமுடைந்து விடாதே. நீ மனமுடைவாய் என்றுதான் அவர்கள் அதனை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நீ மிகுந்த கவனத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்முடைய தலைக்கு மேல் வருகின்ற ஆபத்தை நாம் கண்டுகொள்ளாமல் நாம் இங்கே வீரதீர வசனங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருப்போம். ஆபத்து அடுத்தது நமக்குத்தான் என்பதை நாம் உணர மாட்டோம். அதனால்தான் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயங்களையுமே சற்று கவனத்தில் கொண்டு என்ன என்பதனை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நன்றாக யோசித்துப் பார். நீ ஒருவருக்கு மன்னிப்பு கொடுப்பதே அவரை நீ வெறுக்கும் வரை மட்டும்தான். வெறுத்து விட்டாயானால் அதன் பிறகு தலைகீழாக நின்றாலும் நீ அவர்களை மன்னித்து விட மாட்டாய். என் குழந்தையை, கோபப்படும் பொழுது
அவர்கள் சொல்லுவதை சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் சில உண்மைகள் என்னவென்று வெளிவரும். யார் எதிரில் நின்று பேசினாலும் உன்னுடைய கோபத்தினால் அவர்களின் வார்த்தைகளை கேட்காமல் இருந்து விடாதே. என் குழந்தையை, எதையுமே யூகிப்பதற்கு முன்பாக உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ தீர்ப்பதற்கு முன் ஏன் என்று எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் காரணம் தெரியாமல் நீ கடந்து வந்து விடாதே. ஏனென்றால் மீண்டும் அந்த பிரச்சனை உன்னையே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். என் குழந்தையை, சிலர் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் தான் பேசுவார்கள். ஏனென்றால் அந்த அசிங்கத்தை உன் முன்னால் பேசுவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. அந்த தைரியம் இருந்திருந்தால்தான் அவர்கள் அதனை சரியாக செய்திருப்பார்களே. என் குழந்தையே, தைரியம் உள்ளவன் ஒரு பொழுதும் யாரையும் பின்னால் நின்று குத்தவோ பின்னால் நின்று அவர்களை பற்றி பேசவோ அவதூறு செய்யவோ மாட்டான். நல்லவன், உண்மையானவன் நேருக்கு நேர் நின்று ஒருவரோடு பேசி தீர்ப்பான் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும். உனக்கு தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே நீ போடுகின்ற சில பதிவுகளை தனக்கானது என்று நினைப்பார்கள். அதுதான் உண்மை. நீ ஒருவரை விமர்சித்து ஒரு பதிவினை உன்னுடைய அலைபேசியில் நீ போடுகிறாய் என்றால் அதை பார்ப்பவனுக்கு குத்துகிறதே குடைகிறதே என்பது போல இருக்கிறது என்றால் அவன்தான் உனக்கு அது போன்ற ஒரு விஷயத்தை செய்தவன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்றிருப்பது ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இது போன்ற கைபேசியில் போடுகின்ற தகவல்களைத்தான் பெரிதாக பயன்படுத்துகிறார்கள். என்ன நடந்தாலும் இவர்கள் சொல்கின்ற இந்த விஷயங்களும் இவர்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகளும் ஒருவரினுடைய மனதில் நீங்காத ரணத்தை கொடுத்துவிடும். இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதனை உணர முடியாமல் செய்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, அவர்கள் செய்த தவறுதான் அவர்களை இது போன்று யோசிக்க வைக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு நீ இதை விட்டு விலகிச் செல்ல பழகிக்கொள். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. என் குழந்தையே, நீ என்று இந்த வராகி என்னை சரணடைந்தாயோ அன்றே நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் அடைய தொடங்கி கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் அன்றிலிருந்து எல்லா விஷயங்களுமே உன் அப்பன் என் பார்வையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ நேர்மையாக இருக்க பழகு. வாழ்வில் கஷ்டங்கள் மட்டுமே பரிசாக கிடைக்கிறது. தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்படாதே. வாழ்வதே பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. நீ ஒன்றை புரிந்து கொள். இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றவர்கள்தான் இதுவரை எவனுமே வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா? இங்கு நல்லபடியாக நல்ல நிலையில் இருக்கின்ற சிலரின் வாழ்க்கையை நீ உதாரணமாக எடுத்துக்கொள். இவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்து இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அதன் பிறகு ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நீ வெறுக்க மாட்டாய். இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லிவிட மாட்டாய். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சவால், இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எந்த நிலையிலும் நாம் எதையும் விட்டு விடாமல் நல்லபடியாக முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்ற பாடத்தை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கவலை கொள்ளாது. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொண்டால் போதும். உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன்னை பெருமைப்படுத்தும். உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா நிலையையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய்.
இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றி விடுவாய். விடிந்த பொழுது உனக்கான பொழுது என்பதனை உணர்வில் கொண்டு நல்லபடியாக இந்த நாளை நீ தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.